ஏமாத்தினா போதும். இது யாருடைய இடம்? என்னுடைய மாமாவுடைய இடம். இந்த இடத்தை விட்டு நீ போன சொல்றதுக்கு நீ ஆளே கிடையாது. நல்வழியில் சொல்றேன். இந்த இடத்தை விட்டு போக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? இந்த இடத்தை விட்டு நீ போய்விடு. நானா போக சொல்லாதே. போக முடியுமா? முடியாது. அடி சீச்சி நாயே. சங்கீதம் படிப்பதென்னே, மனம் தள்ளாடி நடப்பதென்னே. உன்னன் நாயுயிர்தான் உயிரோடி கலந்து உறவாடி மகிழ்ந்து சங்கீதம் படிப்பதென்னே மனம் தள்ளாடி நடப்பதென்னே.
யார் வச்சாங்க? எங்க வச்சாங்க? திருவிட்டா? ஏய். வச்சா? ஒரு பொட்டை பொண்ணுனா அக்கா தங்கச்சி சண்டைனா வீட்டுக்குள்ள நடக்கணும். நீ ஏன் நீ வாசலுக்கு போன? போடா. ஏய், ஏன் போன? ஏமா ஒக்கே இறங்கி போறான்? ஏய், கீழே போகலாமா? உங்களை ஒரே ஓதிமா போய் நீ ஏன் நிக்கி இறங்கி போன? தெரியா? யாருடா ஒருத்தன்? ஐயோ நான் அவ்வளவு பதிலாம் வந்து நிக்கி இறங்கிக்கிறேன். போனது மட்டும் அக்கா தங்கச்சி சண்டைனா வீட்டோட முடியணும். ஆமா. இறங்கி போய்க்கிறாப்பா. கீழே வரலாமா? ஏய் பக்கத்துல பூனுக்குது. ஆ? போகலாமா? ஏய், போகலாமா? போகலாம். ஏய் என்னடி கொட்டி பிடிச்சா? வரலாமா? இரண்டு மாடுகள் கீழே இறங்கி உள்ளது. ஏய், யாருடா மாடு? தெவடியாளுக்கும் சண்டை. அது ஊரே வேடிக்கை பார்க்குதான். ஏய், அம்மா பத்தினி பட வேட்டா. நீ பத்தினி ஆமாடா. பத்தினி தேவடியா தோற்கிற பேர் சனிய. பத்தினி படவட்டா. ஆமா. உன்னை ராவிக்கெல்லாம் நான் தடவட்டான். எங்க? அம்மா என்னடா? அப்படின்னு கேக்குற ஜனம் பேசுதுன்னா அதுக்கு யார் காரணம்? யாரு பேசுறாங்க? யார் காரணம்? ஏய், அது இவத்தான் காரணம். எந்த சக்கல்தி என்ன பார்த்து பேச மாட்டா. பக்கத்துல இருக்கிறவங்களே கெரிச்சு கொட்டுறாங்க. யாரு? பக்கத்துல அப்படி திரும்பி பாரு. யாரு? டேய், ஒரு ஆள் காட்டுறாங்க. ஐயா, இவ்வளோ பயங்கரமா ஏண்டி அவங்கள போய் சகால்த்தின்ற? ஏய், அவளை வெச்சுக்கிறீங்க நீ. ஏய், நம்ம மாமா. ஆமா. ஏய், அவளை வெச்சுக்கிறியா? அப்படிலாம் கிடையாது. அவர் என்னுடைய அண்ணன்டி. அண்ணன் தான் அப்பப்ப போய் வர. ஏய், ஏய், இங்க வா. அங்க என்ன பண்றீங்க? வெள்ளை கரை வச்சீங்களா? அப்படிலாம் கிடையாது. ஆ, கிடையாது. தீயா வாடி போடியா. அக்கான்னு சொல்ல மாட்டேன். ஏய், நீ யாருடி நான் உன்னை அக்கனை கூப்பிடுறதுக்கு? வாடி போடியா. ஆமா. இதே மாதிரி பவுடு தொட்டுட்டு கூப்பிடணும். யாரா? பவுடு தொட்டுட்டீங்கன்னா ரெண்டு பேரும் என்ன வாட்டமா வாடி போடின்னு பேசுவீங்க தெரியுமா? என்னடா? அவ்வளோ அருமையா இருப்பீங்க ரெண்டு பேரும். ஏய், இந்த பேர் ஆயா இதோடு நீ ஆயா அது வாட்டி எழுந்து போயினுக்கிற என்னடா ஒரு மாதிரி கிராஸா நடக்குது ஆளு. சரி சரி. ஏய், இது என்னடா? அரண்மனைக்கிற புல் நகை எடுத்து மாட்டி இருக்கிறா. புல் புல் நகைடா. புல் மொத்த நகையும் அரண்மனை இருக்க மாட்டு நான் நகையா அவ கைத்துல இருக்குதுண்ணா. அரண்மனையே எனக்கு சொந்த. இப்போ மா என்னடா? நான் கேக்குறேன், என்ன? அவன் நான் தாலி கட்டின வந்துக்கிறான் ஆமாடா. எப்படியா? அதுதானே கேட்ட முதல்ல. அவன் நான் தாலி கட்டின வந்துக்கிறான். ஐயா தாலி கட்டாத முட்டே மொத்த நகை வாரி போட்டுக்கிறானா? யாருடைய நகை? யார்ட? என்னுடைய அத்தையுடைய நகை. அத்தைதான். அத்தியா? எப்படி உனக்கு அத்தை? இந்நாட்டு மன்னர் எனக்கு மாமா தான். நீ தான் அவனை வனான்னு சொல்லிட்டு மாடி தூக்கி போட்டு வந்தே, உனக்கு எப்படி அத்தையாவன்? அவர் கிடையாது. ஆ அவருக்கு தந்தை. ஓ இவன் மாமனார் வச்சிருக்கிறவன் மெத்தது. மாமனார் சாரி. கேட்க முடியாது. கைட்ட முடியாதா? கேட்க முடியாது. ஏய், ஏன் கைட்ட முடியாது? ஆ? கைட் சொல்றா. ஏய், நீ ஏன் பக்கமா அவன் பக்கமா? அப்படியா? ஏய், கைட் சொல்ல முடியாதா? அடி உத்தரவுல உள்ள போடா, உள்ள போடா.
அடிக்காதே வதைக்காதே அவைதனிலே என்னை ராஜா ஆருயிரே மரணி இந்நாட்டுக்கு மகாராணியா போற நானு அம்மா எவ்வளவு உப்பு வச்சிருக்கிறேன். என்ன இதெல்லாம் ஏம்மா திரி பாத்தியா? இதெல்லாம் வைக்கலாமா? இவெல்லாம் எப்படி வைக்கலாம்? ஏய் என்ன இது? யாருடா என்னன்னு இப்ப தங்கச்சி அடிக்கிறாளே ஆ இங்க இவ வயித்துல போட்ட குழந்தை அந்த மாதிரி அடிப்பாளா? ஏண்டா இவ்வளவு மாதிரி விட்டுருப்ப நானு. என்னுடைய வயிற்றுல பிறந்த கோலாம் அடக்க ஒடுக்கமா இருக்குடா. சத்தியமா பிறக்க ஏன் ஏன் என்றால் இது சுனாமியால் பாதிக்கப்பட்டது. மொத்தமே ஆளா அச்சு காரி மூட்டுது. ஏண்டா அப்படி பேசுற? ஆமா ஏண்டா அப்ப முடிவா எதை காட்டி மயக்கிருப்பா? இவ அந்த மீனு கண்ணு வச்சுக்கணும் தான் நம்ம மயக்கிட்டு இருக்கிறான். ஆமா இவ வடையில வச்சாலோ இல்ல தோசையில வச்சாலோ இல்லன்னா பூரியில வச்சாலோ இல்லன்னா அந்த ஓட்டை வடையில வச்சிருப்பாளா? ஏண்டா அம்மா இந்த பார்வையை நம்ம எடுத்துட்டா இந்த அரண்மனைக்கு வருவாளா இவ? ராஜாரா ஏண்டா இவ போன எடு ஆ அதோட நம்ம நாட்டு பக்கம் வர மாட்டா. ஆமா தடிவு லாரில மாட்டிய பஸ்ல மாட்டிய செத்துருவான். அப்படியா? அதுல அவ பண்ணு. எடுத்துலாமா? எடு.
அட சீடா. யார் பேர் ஊம்பலம்மா? நீ கையில அந்த பாந்தி அட்டோம்னா ஆ உம்மால சாமி வந்துச்சு. ஏமாலியா? ஆமா. என்னடா சுவாமி? ஏன்னா நீ ரொம்ப உத்துமி பத்தினி இல்ல. ஆமா. உம்மால சாமி வந்துச்சு. என்னடா சுவாமி? ஊம்பலம்மா. இது? நம்ம உங்க குல தெய்வம். ஊம்பலம்மா. அவன் பேர் ஊம்பலம். ஆ உங்களுக்கு சின்ன வயசுல பேச்சு வரல. பேச்சு வரலையா? நானும் உங்க அப்பாவும் ஏறி நண்டு பிடிக்க போனோம். நண்டு பிடிக்கவா? ஆமா. அப்புறம் என்னாச்சு? உங்க அப்பாவுக்கு வழியில கை விட தெரியாது. ஆ நான் தான் தலைவன் அடிச்சு ஏதோ வழியில கை விட சொன்னேன். எங்க அப்பாவையா? ஆமா. அந்த வழியில கை விடுறப்போ ஒரு சாமி தலை ஒண்ணு கட்டுச்சு. சாமி சிலை. அப்படியே வச்சுட்டேன். ஆ அதை பார்த்த உடனே மனதிலே உங்க அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். என்னவென்று? ஆண்டியாடே இந்த சாமி தான் நம்மளுக்கு வந்து வா போறப்ப கொடுக்க போகுது. ஆஹா. நம்மளுக்கு நல்லது செய்யணும்னா தண்ணி மேலே வச்சு தண்ணி மேலே நிக்குது சாமிய. டேய் தனிமை நிக்கிறா. தெய்வம் நிக்கமா. பிறகு என்னாச்சு? அந்த சாமி நின்னு உங்க அப்பாக்கு என்ன நீ சின்ன வயசுல பேச்சு வராது உனக்கு? எனக்கு. ஆமா. உங்க அப்பா என்ன பாரு தப்பு தப்பு வீட்டுக்கு ஓடியா? ஓடி. உங்க தோல் மேல தூக்கி போட்டு தண்ணி மேல கலந்துட்டாரு. நீ மெதுக்குற மேலேயே. சாமி ரத்த. பிறகு என்னாச்சு? என்னன்ற அம்மா தாயே ஊமச்சி அம்மா. ஊமச்சி அம்மாவா? சாமி பேரு ஊமச்சி அம்மா. நீ என்னடா ஊம்பலம்மா ஊம்பலம்மான்ற? சொல்றது கேளுமா. சொல்லு. ஏன் அந்த பேர் வந்ததுக்கு நான் சொல்ல மாட்டேன். சொல்லுடா. அந்த சாமி பேரு ஊமச்சி அம்மன். ஊமச்சி அம்மன். அம்மா தாயே என் குழந்தைக்கு பேச்சு வந்துடும். ஆ சொன்னார் பேரு. சொன்ன உடனே நீ பேச ஆரம்பிச்சிட்டேன். பேச ஆரம்பிச்சிட்டா. முதல் வார்த்தை என்னன்ற? அப்பா என்னன்னா ஊம்பா. என்னது? ஊம்பா. ஊம்பான்ற. வேற எதுவும் பேசலையா? நீ பேச ஆரம்பிச்சிட்ட உங்க அப்பாவுக்கு பேச்சு கம்மி ஆகி போச்சு. ஐயோ. அவர் என்னன்றாரு? உன் தேவகுத்துக்கு பேசுறதுக்கு ஊஞ்சா ஊஞ்சாவுன்றாரு. டேய் நீ என்னன்றா? ஊம்பா 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 ஊம்பான்றா. உங்க அப்பா குடிக்கிறார் ஊஞ்சாவுன்றாரு. அந்த சாமி பேரு ஊமச்சாமன்றது உங்க அம்மா ஊம்பலமா அப்படியா? ஏண்டா இது வெளியில எடுத்தாச்சு. இது எடுத்து போய் பின்னாடி வை. அரண்மனை பின்னாடிடா. ஐயோ நேத்து நாங்க வச்சிருந்த ஒல சோறு பொடிச்சிட்டு எடுத்து போய் வைடா. அப்படியே ஆகட்டும். ஏய் பாணியனே. ஐயோ என்னடா பண்ற? நீ தானே காலை போச்சலாகுதுனா தான் நான் ஆடியில சாம்பிராணி போட்டுக்கிறேன். ஏய் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எடுத்து போய் அரண்மனை பின்னாடி வை. சரி விடு. ஏண்டா அறிவு? அம்மா இனிமே இந்த அரண்மனை பக்கம் வருவா. எடுத்துட்டு வராத. கூப்பிட்டு அங்கிட்டு வர போறேன். என்னடா இது வெள்ளையா இருக்குது? உங்க தாத்தாவது மூத்திர செட்டி. எங்க தாத்தா? ஓயாவது சாரி. ஏண்டா குடுறாத கையில. ஐயோ நம்ம கையில ஊத்தா நம்ம வீட்டு லட்சுமி படி தாண்டி அவளுக்கு போடுவா. ஆமா. ஐ பெகர் லேடி டேக் யுவர். ஏண்டா எந்த சக்காலத்தினா எந்த மாமாங்க நான் இவளுக்கு 5 10 போட்டா? அம்மா சொல்றது 100க்கு 100 உண்மை. யாரும் தயவு செஞ்சு 5 10 போடாது. ஏதோ உங்களால முடிஞ்சது. காதல குத்த மூக்குல குத்த கேட்டு போட்டீங்கன்னா நான் எடுத்து மோய பணப்பாக்கமா இல்ல பால் சட்டியா ஓச்சாரியா எடுத்து மோய ரசீதி வச்சுட்டு ரசீதி வீட்டுக்கு அனுப்புறேன். மூட்டா விட்டுருங்க. டேய் 5 10 போடக்கூடாதுன்ற இந்த சக்காலத்திக்கு சவரம் எவ்வளோ? ஏண்டா 1 லட்சம் ரூபாய் வைக்கிறா? வெரி மினிட் 80 350 கூப்பிடுறாங்க உன்னை. ஏய் வீதி வீதியாக சென்று பிச்சை எடுக்க வேண்டும். என்னடா? ஆமா. யார் நான் இவகிட்ட நாய் மாரி கத்தி நடக்கிறேன். ஏன்? ஏன்? ஆமாடா. உடலெல்லாம் மதியாக இருக்குதுன்னு சொல்றேன். உண்மைதான். உள்ள கொயா அவளை சுத்த நீ ஊத்தி நடக்குது. அப்படியா? எழுந்து வந்து உள்பா அவளை தோசி காய கொண்டு வந்துக்கிறேன். எழுந்து வந்தன அப்படியே இருக்கும். நீ முன்னா சோதனை நானும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று மனக்கொட்டை கட்டி வைத்திருந்தேன். என் மனக்கொட்டை எத்தனை மண்கொட்டையாக போய்விட்டது. ஆண்டவா முந்தி தவம் இருந்து 3 நாட்கள் வந்து என்னை பெற்றெடுத்த தாய் இருந்திருந்தா எனக்கு இப்பேற்பட்ட கதி நடந்திருக்குமா? அம்மா அம்மா பத்து மாசு
கூட கூச்சி நெல்லு தூரு பொங்கி கொடுத்தேன் களவட்டி நடவு நட்டேன் கால் சட்ட தச்சி கொடுத்தேன் சிறிவாரு சேர்த்தி வச்சு சீல தொண்ணு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காடல அங்கே பலரின்னு ஏ கொஞ்ச நேரம் காடல அங்கே பலரின்னு காய்ச்சல் வந்து நான் படுத்தா கசாயத்தை குடிக்க வைப்பேன் என் புள்ள கலெக்டரின்னு 8 ஊருக்கு சொல்லி வச்சேன் தாலிய வித்து கூட படிக்க வச்சேன் உன்னை பரவாத்தே இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திரு சும்மா உன்னை பரவாத்தே இல்லை அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாலே திரு சும்மா அம்மா அன்பான பிணைக்கு மனைவிய வாக்கப்பட்டேன் கோபுரமான அவசரே கொடுமையும் தாங்கிக்கிட்டேன் அப்பா அன்பான அப்பிணைக்கு அடிமைய வாக்கப்பட்டேன் கோபுரமான அவசரே கொடுமையும் தாங்கிக்கிட்டேன் அஞ்சு வட்டி 10 வட்டி அங்க இங்க கடல் பட்டேன் அக்கனையும் நான் படிக்கேன் ஆயுசுக்கும் தாங்கி போட்டேன் 10 30 முன்ன பாதியிலே உதிர விட்டேன் பட்டதும் போது மன்னால் பாதியிலே உதிர விட்டேன் பட்டு தட்டில் கட்டிட உனக்கு பச்சை மூங்கில் விட்டேன் ஆறாறு சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டேன் பள்ளிக்கூடத்தை சுமந்த என்ன போட வச்சு புட்டேன் பால் ஊட்டி என்ன வளர்த்து அம்மா உனக்கு பால் ஊட்ட வந்திருக்கேன் பாவி மக சும்மா பால் ஊட்டி என்ன வளர்த்து அம்மா உனக்கு பால் ஊட்ட வந்திருக்கேன் பாவி மக சும்மா ஆராரிராரோ ஆராரிராரோ ஆராரிராரிரோ ஹரிரரிரோ ஆராரிராரிரோ அம்மானி கூட இருந்தா ஆறுதலும் தேவையில்லை நீ மறைந்து போனதனால் ஆறுதல யாரும் இல்லை அம்மா அம்மானி கூட இருந்தா ஆறுதலும் தேவையில்லை நீ மறைந்து போனதனால் ஆறுதல யாரும் இல்லை வாழும்போது தெரியலடா அம்மா பார்த்து